நடுவானில் ஈரானின் ஏவுகணையை தடுத்து நிறுத்தியும் கூட மிகப்பெரிய இழப்பினை இஸ்ரேல் சந்தித்திருக்கிறது. இஸ்ரேல் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான போர் ஒரு மாதத்தை கடந்தும் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. ஹார்முஸ் நீரிணையை வைத்து ஈரான் கேம் ஆடுவதால் உலக நாடுகளிடம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உதவி கேட்டு வருகிறார். ஆனால் இதுவரை எந்த நாடும் அவருக்கு உதவ முன்வரவில்லை. இந்த நிலையில் ஈரான் வீசிய ஏவுகணை தாக்குதலில் இஸ்ரேலின் மிகப்பெரிய ரசாயன ஆலை தாக்கப்பட்டுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேலின் தெற்கு பகுதியில் உள்ள நியோட் ஹோவாப் தொழில்பேட்டைகள் ADAMA எனும் ரசாயன ஆலை அமைந்துள்ளது. இதை குறிவைத்து ஈரான் கொத்து குண்டுகள் நிரப்பப்பட்ட ஏவுகணையை வீசி தாக்குதலை நடத்தியுள்ளது. ஈரானின் ஏவுகணையை நடுவானிலேயே தாக்கி இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்பு வீழ்த்தினாலும் அதிலிருந்து விழுந்துள்ள குண்டுகள் ADAMA ரசாயன ஆலையை கடுமையாக தாக்கியுள்ளது. ஈரானின் இந்த தாக்குதலால் அங்கு பெரும் தீ விபத்து ஏற்பட்டதோடு நச்சு புகையும் ரசாயன புகையும் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அந்த பகுதியில் வசித்து வந்த பொதுமக்கள் அவசரமாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றனர். இந்த போரில் ஈரானுக்கு ஆதரவாக லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பும் இஸ்ரேலின் மீது ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது.